சதீஷ், நாளைக்கு நம்ம திருவிழாக்கு போலாமா? வரியாடா? Hey Satish, shall we go for a festival? Will you come? நேது திருவிழாவாடா? What festival? நம்ம ஊர் பக்கத்துல உள்ள கோவில் திருவிழாடா. It's a temple festival in our neighbor village. நேது பக்கத்து ஊரா? Neighbor village? ஆமாப்பா, சூப்பரா இருக்கும்பா. பாப்பா போலாம். Yes, da. Come, let us go. It will be so grand. நம்ம ஊர்ல திருவிழான்னு கேட்டாலே எங்க அப்பா அனுப்ப மாட்டாருடா. பக்கத்து ஊருக்கு அனுப்ப மாட்டாங்கடா. Father won't send me for our own village festival. He will never send me if he hears about nearby village. டேய், நான் அப்பா கிட்ட கேட்டு பார்க்கறேன்டா. என்ன சொல்ற? I will try to get permission from father. What do you say? நீயா? எங்க அப்பா கிட்டயா? You. To my father. என்னடா ன்ற? நான் கேட்டு பார்க்கறேன்டா. Hey, why do you hum? I will try. அப்பாக்கு இது மாதிரி போறது பிடிக்காது. Father won't like if I do so. ஏன்டா, அப்பாவுக்கு சாமி பிடிக்காதா? Why da? Doesn't he like God? இல்ல இல்ல. No, no. அப்போ வேற என்னப்பா? Then what is the problem? இல்லப்பா, அங்க கூட்டம் அதிகமா இருக்கும்பா. No, da. There will be a huge crowd. டேய், திருவிழானா கூட்டமாக தான் இருக்கும். கூட்டமா இல்லைன்னா திருவிழாவே இல்லைடா. Hey, there will be a crowd in the festival. It isn't festival if there is no crowd. அதுக்கு இல்லப்பா, கூட்டம் அதிகமா இருந்தா அங்க சண்டை வரும்ல, அதுக்கு தான் பயப்படுவாரு. I didn't say that. Father will be afraid, because if there is a crowd there will be fight. என்ன சொல்ற நீ? சண்டை வருமா? என்ன சண்டை வருது? Hey, how could you say that they would be fight? நம்ம ஊர்ல இருந்த பிரச்சனை இல்லை. பக்கத்து ஊருக்கு போனா அங்க இருக்கிற சில பேர் நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்கடா. அதுக்கப்புறம் சண்டை தான் வரும். No, da. There won't be any problems when we stay in our village. But someone may create trouble if we go to neighbor village, then there will be a fight. டேய் சதீஷ், சும்மா சண்டை வரும். அது இதுன்னு சொல்லாத. Dey Satish, just don't reason fight, these and that. வேற என்னப்பா அங்க இருக்கு? What would be special in the festival? நீ வேறப்பா, அங்க நம்ம வாங்க நிறைய விளையாட்டு பொருள்லாம் இருக்கும். Hey, you know. We can buy many things to pay games. என்னது விளையாட்டு பொருளா? What things to play? ஆமாண்டா, அங்க நிறைய கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. Yes, da. There many shops would be displayed. நிறைய கடையா? என்னென்ன கடை இருக்கும்பா? Many shops. What kid of shops will be there? பொம்மை கடை, ஐஸ்கிரீம் கடை, ஜூஸ் கடை, மிட்டாய் கடை, வடை பஜ்ஜி கடை. There will be toys shop, ice cream, juice, candy, vada, bhuji and so on. என்னப்பா சொல்லிட்டே இருக்கிற? அவ்வளோ கடையா? Really, there will be these many shops as you say. ஏண்டா, நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். Really, I listed a very few. என்னது இதுவே கம்மியா? Is this a few? ஆமாம்ப்பா, அங்கே விளையாடுறதுக்கு ராட்டினம், ஊஞ்சல், குட்டி குட்டி காரு, ஐஸ் ரூமு, பலூன் விளையாட்டுலாம் இருக்கும்பா. Yes, we can play the games like big wheels, swing, small cars, snow world, balloon games and so on. ஐயோ சூப்பர்டா. நீ இதெல்லாம் போயிருக்கியாடா? Wow, super da. Have you gone there before? நிறைய முறை போயிருக்கேன்டா. Several times. நீ சொல்றத பார்த்தா எங்க அப்பா சொன்ன மாதிரி சண்டைலாம் வரதாடா? If you say so, then won't be there fights as my father said? சதீஷ், உங்க அப்பா சொன்ன மாதிரிலாம் சண்டைலாம் நடக்காதுடா. ரொம்ப ஜாலியாக இருக்கும்டா. Satish, we can be so happy and there won't be any problems as your father said. நீ சொல்றத பார்த்தா எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா I'm getting eager to visit the festival, with your tempting words. But என்னடா ஆனான்னு இழுக்கிற? But what? இல்லப்பா, கூட்டம் அதிகமா இருந்தா எனக்கு பயமா இருக்கும். I'm afraid, if there is a huge crowd.
இது என்னடா புது கதை சொல்ற? Hey, what do you say? ஆமாண்டா, கூட்டத்தில் நீ என்ன மிஸ் பண்ணிட்டேனா நான் என்ன பண்ணுறதுடா? அதான் பயமாக இருக்கு. Yes, duh. I'm terrified because if you lose me in the crowd, what can I do? டேய் நீ வேறடா, அங்க போலீஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னா போதும், நம்மள கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. They don't worry. There will be police, they will reach us safe if we complain them. என்னடா சொல்கிற? நம்ம அவங்ககிட்ட போனால் நம்மளை அடிப்பாங்கடா. Hey, what do you say? They will beat us if we go to them. சதீஷ, சும்மா இருக்கிறவங்கள அவங்க ஏன் அடிக்க போறாங்க? அவங்க அங்க இருக்கிறதே நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான்டா. Dey Satish, why do they beat us if we do nothing? They are there for the purpose of our safety da. என்னதே பாதுகாப்பா? நான் போலீஸை பார்த்தாலே பயப்படுவேன்டா. நம்மளை அவங்க அடிச்சிருவாங்கடா. Safety. I used to be afraid, when I happened to see them, that they would beat us. நான் தான் சொல்றேன்லடா, அவங்க அடிக்கலாம் மாட்டாங்கடா. Hey, I tell you that they don't beat us. சரிடா, நீ சொல்கிறது ஓகே தான். ஆனால் Okay, duh, I accept that you say. But, என்னடா மறுபடியும் ஆனானே இருக்கிற? What is that again? அங்கே இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குடா. எங்கள் அப்பா சொல்லியிருக்காருடா. my father told me that there would be a great trouble. என்ன பெரிய ஆபத்து? என்னடா சொல்ற? What? A great trouble? ஆமாண்டா, பெரிய ஆபத்து. Yes, a great trouble. என்னடா ஆபத்து இருக்குது? What would be the trouble? அவங்க பெரிய பெரிய பட்டாசுலாம் வெடிப்பாங்கல்ல, அதுதான்டா. There will be big crackers. ஐயோ சாமி, நானே பயந்துட்டேன்டா நீ சொன்னதை பார்த்து. Oh God. I got afraid of your expressions. பாத்தியா, நீயே பயந்துட்ட. See. You are also after now. டேய், நான் நீ சொன்னதை பார்த்து தான் பயந்தேன்னு சொன்னேன்டா. Dey, I was afraid that the way you expressed dot. அப்போ பட்டாசு பயம் இல்லையாடா உனக்கு? So, won't you be afraid of crackers? பட்டாசுக்கு எல்லாம் பயப்படுவாங்க தான்டா, ஆனா அதை நம்ம பார்க்க தான் போறோம், வெடிக்க போல. Everyone will be afraid of crackers. Just we are going to see not fire the crackers. என்னது புரியலடா. I don't understand. பட்டாசுலாம் வெடிக்கிறத வேடிக்கை பார்க்கணும்டா. வானத்துல வெடி வெடிச்சு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும்டா. Just we are going to see how they fire the crackers on the sky. That will be so beautiful and we can be so happy to see that light on the sky dot. நம்ம மேலே பட்டுச்சுனா? What if it falls on us? ஏண்டா, நம்ம தூரத்துல இருந்து பார்த்தா நமக்கு ஆபத்துலாம் வராதுடா. சதீஷ, புரிஞ்சுக்கோடா. Hey Satish, try to understand. No problem because we will be far enough to watch all these. ஆமாம்ல, நாம் தூரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல. Yes, you're correct. There won't be any problems until we are far. இப்போ தாண்டா நீ சரியா யோசிக்கிற. Yes, now you are on the track dot. நீ சொல்கிறது கேட்கும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் I feel so excited when I hear you. But, என்னப்பா மறுபடியும் ஆனா? Oh, what is that again? ஆசையாக இருக்குது. அப்பாவும் அம்மாவும் என்ன அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. I love to go with you, but I don't think my parents would allow me to go. ஏண்டா அனுப்ப மாட்டாங்க? Why don't they send you? எனக்கு எதனா ஆயிட போகுதுன்னு பயப்படுவாங்கடா. They would be afraid if something would happen to me. சதீஷ, அங்க ஒன்றும் ஆகாதுடா, வாடா போகலாம். Dey Satish, come let us go and nothing will happen dot. நீ சொல்கிறத கேட்கும்போது ஆசையாக தான் இருக்குது. உங்க கூட வந்து தெரிஞ்சது என்னை எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே பயமாக இருக்குடா. Really, I love to go with you. But I'm afraid that they would beat me if they come to know that I have gone to the festival with you. அப்பா அடிக்கலாம் மாட்டாருடா, வாடா போகலாம். Hey, come let us go. Father won't beat you dot. போகலாம் தான். போயிட்டு வந்தால் என்ன நடக்க போகுதோ. போகலாம் வாடா.
Come, let us go. But I don't know what would happen when we come back from the festival. சூப்பர்டா, ஜாலியாக போகலாம்டா. Wow, super da. Come, let us go happily. இதோட கண்டினியூ வீடியோ டிஸ்ப்ளே தெரிகிற வீடியோவை கிளிக் செய்து பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பா என்னடா காலையில் வந்து கதவு தட்டுற, எதனா முக்கியமான விஷயமா? Why do you knock the door? Is there any so important matter? ராமு இல்லைப்பா, நானும் சதீஷும் இன்னைக்கு நண்டு பிடிக்க போகிறோம், அதுதான் அவனை கூப்பிட்டேன். No, father, me and Satish are going to catch crabs. That is why I came to call him. அப்பா என்னது, நண்டு பிடிக்கவா? உங்களுக்கு நண்டு பிடிக்க தெரியுமாப்பா? What? Do you know how to catch crabs? ராமு என்னோட அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான்ப்பா. Yes, father, my brother taught me. சதீஷ் அப்பா, நேற்று ஸ்கூலுக்கு ராமு நண்டு குழம்பு எடுத்துன்னு வந்தான்ப்பா. எனக்கும் சாப்பிட கொடுத்தான், நல்லா இருந்துச்சுப்பா. ஏதுன்னு கேட்டேன், வயல்வெளியில் பிடிச்சின்னு வந்தேன்னு சொன்னான்ப்பா. அதான்ப்பா நானும் அவன் கூட போய் நண்டு பிடிக்கலான்னு கூட்டிகிட்டு போக சொன்னேன்ப்பா. அதான் அவன் வந்திருக்கான்ப்பா. நான் ராமு கூட போகவாப்பா? Yesterday, Ram brought crab curry to school and shared with me little. It was so good and asked him did he get these crabs. Then he said that he got on the field land. I told him that I would go with him, that is why he is here, father. Shall I go with him, father? அப்பா டேய் சதீஷே, உனக்கு தேவையில்லாத வேலை, போய் படிக்கிற வேலையை பாருப்பா. No, Satish, don't do these unwanted things. Go and do your studies now. சதீஷ் அப்பா, இன்னைக்கு சனிக்கிழமைப்பா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் ஸ்கூல் லீவுப்பா. நான் நாளைக்கு படிக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் போகிறேன்ப்பா. Father, today is Saturday and tomorrow's Sunday. I have 2 days holiday and I will study tomorrow. Shall I go now, father? Please, father. ராமு அப்பா, நாங்கள் போயிட்டு வரோம், நான் சதீஷை பத்திரமா பார்த்துக்கிறேன். Father, don't worry, I will take care of him. அம்மா என்னங்க பசங்க ஏதோ ஆசைப்படுறாங்க, போயிட்டு தான் வரட்டுமே. Oh dear, let him go because he is willing to go. அப்பா இங்கே பாருப்பா ராமு, அவன் எங்களுக்கு ஒத்த புள்ள, அவனை பத்திரமா நாங்கள் பார்த்துக்கணும்ல. See Ramu, he is our only one son and we should take care of him. அம்மா என்னங்க அவன் பத்திரமா இருப்பான். பசங்களா நீங்க போங்க, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. Okay, boys, you go and enjoy. I will take care of him. ராமு அம்மானா அம்மா தான். அப்பா, அம்மாவே சொல்லிட்டாங்க, நாங்கள் போயிட்டு வரோம். Wow, sweet mom. Come, let us go. Mom gave us permission to go. Bye, mom. அப்பா சரி ராமு, போயிட்டு வாங்க, ஆனால் பத்திரமா போயிட்டு வரணும். Okay, go da. But be careful. சதீஷ் ராமு, நான் யாரும் எடுத்துக்கோடா. Shall I take something? ராமு வேணாம் சாமி, எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன், நீ கூட வந்தால் மட்டும் போதும். No need, Dasami, I will take everything. It is enough if you come with me. few seconds later ராமு டேய் சதீஷா, அந்த மரத்தில் பாடுறா, நிறைய தேன் வண்டு பறக்குது. Hey Satish, look at the tree. There are honey bees. சதீஷ் தேன் வண்டு பறந்தா என்னடா ராமு? What will happen if the honey bees are there? ராமு டேய் சதீஷ் பையலே, தேன் வண்டு அதிகமாக இருந்தா அந்த மரத்தில் தேன் கூடி இருக்குன்னு அர்த்தம்டா. Oh dear, there will be honey hive if the bees are flying. சதீஷ் ஓ அப்படியா? டே ராமு, உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியுது? How did you know all these? ராமு என்னோட அண்ணன் கூட காட்டுக்கு ஒரு முறை போயிருந்தேன், அப்போ தான் நான் அதை பார்த்தேன்டா. சரி ஓடா, நம்ம மரத்தில் போய் தேடி பார்க்கலாம். Once, I went with my brother to the forest, there I have seen. Come, let us go and search for honey. சதீஷ் இங்கே பாரா ராமு, தேன் வண்டு போட்டுச்சுன்னு வச்சுக்கோ, பயங்கரமாக வலிக்கும். நாம் வந்த வேலையை பார்க்கலாம்டா, வாடா போயிடலாம். Hey Ram, it will pain much if the bees bit us. Come, let us go for our business. ராமு டேய், தேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உனக்கும் தெரியும்ல, வாடா போய் பார்க்கலாம்.
Day, do you know how sweet the honey will be? Come, let us see if there is honey. சதீஷ் அப்போ நண்டு Then crabs? ராமு நண்டு பிடிக்கலாம், வாடா ஃபஸ்ட்டு தேன் அழிக்கலாம். We catch the crabs later, but now let us get some honey. சதீஷ் ராம நண்டு பிடிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் குத்துட்டு அப்புறமா வந்து நம்ம தேன் அழிக்கலாம்டா ராம. Caught the crab and gave it at home. And later we go for honey. ராமு டேய் என்னடா நீ, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்ற. நாளைக்கு அமாவாசைடா. Day, you are not listening to me at all. Tomorrow it's new moon. சதீஷ் என்னது அமாவாசையா? அதுக்கு So what? ராமு முட்டாள், தேன் குளவிலாம் அந்த கூட்டில் இருக்கிற தேன் எல்லாத்தையும் குடிச்சிடும்டா, புரியுதா? அதுதான் இன்றைக்கே நம்ம காலி பண்ணிட்டோன்னா நமக்கு நிறைய தேன் கிடைக்கும்டா. நம்ம வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலான்டா. என்ன சொல்கிற? You fool, on new moon the bees will drink all the honey. If got today, we can get more honey, so we take some home too. What do you say? சதீஷ் அப்படியா சொல்ற? சரிடா ராமு, அப்போ நாம தேனை எப்படா அழிக்கிறது? Okay. Tell me, how are we going to get that honey? ராமு தேன் கூட்டம் முதல்ல கண்டுபிடிக்கணும். But first, we need to find the beehive. few movements later ராமு டேய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கிளையில இருக்கு பாருடா. Hey, I found the beehive. It is here on that branch. சதீஷ் எங்கப்பா கண்டுபிடிச்சிட்ட? எங்கப்பா இருக்கு தேன் கூடு? Where? ராமு அங்கே பாருடா, அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் பாரு. Look over there, not that side. See this side. சதீஷ் டேய் ஆமாண்டா, தேன் இருக்குடா. டேய் ராமு, தேனோட பெருசா இருக்குடா. எப்படிடா அழிக்கிறது? Yeah, duh. Honey is there, and the beehive is so big. How did you find it, and how are we going to get the honey from the hive? ராமு நான் அதை பார்த்துக்கிறேன். I will take care of that. சதீஷ் சரிடா, ஆனா Okay. But, ராமு என்ன வேணா? But what? சதீஷ் கொலுவிலாம் பயங்கரமா கொட்டுமடா, என்ன பண்றது? what shall we do if the bees bit? ராமு தேனிலாம் கொட்டாம நான் தேன் எடுக்கிறேன்டா. Don't worry. I will get the honey without honey bees bit. சதீஷ் சரிடா, பத்திரம்டா, பாத்துடா ராமு. Okay, duh. Be careful. ராமு கல்லை எடுத்து தேன் கூட்டு அடிச்சிட்டா. தேன் கூடு கலைஞ்சு போயிடுச்சு. இப்போ தேனி ராமையும் சதீஷும் துரத்த ஆரம்பிச்சிச்சு. சதீஷ் ராமு வந்துடுறா, நம்ம ஓடிடலாம். ராமு வாடா ஓடிடலாம், கொலுவி கொட்டுதுடா, வாடா ஓடிடலாம். Ram, come let us run away from here. ராமு டேய் ஓடலாடா, டேய் தேனிலாம் கொட்டுறோம் போல. டேய் ஓடுறா சைஸ், டேய் ஓடுறா. இதை இப்படி இங்கிலீஷ் சொல்ல வந்தது. இதான் நீங்களே நம்ம சிட்டில சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.